Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா weight loss வீடியோஸ்க்கு தேவையான முக்கியமான ட்ரிங்க் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கூடவே ஒரு bell symbol வரும். அதை கிளிக் பண்ணி வச்சாதான் நான் போற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்க மொபைல் தேடி வரும். அதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு கீழ நான் வந்து லிங்க் நான் கொடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட weight loss வீடியோஸ் எல்லாமே நான் லிங்க் கொடுக்கிறேன். உங்களுக்கு நீங்க வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அப்பதான் நல்லாவே புரியும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லா வீடியோஸ்லயுமே வந்து நான் சொல்லியிருப்பேன், பசிச்சா சாப்பிடுங்க, பசிக்கலனா சாப்பிடாதீங்க. அப்புறம் நொறுங்க நல்ல உமிழ்நீரை சுரந்து சாப்பிடுங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் எப்பவுமே நீங்க அதே மாதிரி அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து கொத்தமல்லி வாட்டர்லாம் குடிங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு 10 டேஸ் தான் இந்த கொத்தமல்லி வாட்டர் நான் குடித்தேன். அது வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. நான் வந்து 10 நாளில் எனக்கு வந்து 1 கிலோ வந்து நான் குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி சோம்பேறி படாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கொத்தமல்லி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 விஷயம் நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து ஆட் பண்ண போகிறேன். பாப்பா வந்து சத்தம் போட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கா, சாரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம். கருஞ்சீரகம் அப்படின்னா எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்குமே இது வந்து ஒரு தீர்வாக இருக்குது. அது என்ன, அது வந்து கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க தமிழில். இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஆனியன் சீடுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நிறைய பெனிஃபிட் நமக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதில் முக்கியமாக இதில் வந்து முக்கிய பங்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. தேவையில்லாத கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடிய முக்கிய பங்கு இந்த கருஞ்சீரகத்தில் உண்டு. அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து அதிக தொப்பையாக போட்டிருக்கோங்க, இல்லை ரொம்ப நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் இருக்கிறவங்க தயவு செய்து டெய்லி இதை எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். நல்ல வெயிட் லாஸு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு இது என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி ப்ளஸ் கருஞ்சீரகம், அப்புறமேட்டு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம வந்து வேறு தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம எடுக்கல. நமக்கு பாரம்பரியமாக தெரிஞ்ச விஷயங்களை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு வந்து நமக்கு ஏற்ற பருமனை வந்து கொடுக்குது. சரிங்களா? அதனால் வெந்தயத்தை நம்ம வந்து காலையில் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு. ரெண்டாவது, சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது கருஞ்சீரகமும் சரி, வெந்தயமும் சரி. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்ன சீடு எடுக்க போகிறோம்னா, கொத்தமல்லி, கருஞ்சீரகம், வெந்தயம். இதை எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து காலையில் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் காலையில் ட்ரை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 1 ஸ்பூன் இதெல்லாம் நான் வந்து எப்படி ப்ராசஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். அந்த 1 ஸ்பூனை வந்து நீங்கள் நைட்டே நீங்கள் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் ஈஸியாக வந்து நம்ம வந்து சுட வச்சு அதை வந்து 2 டம்ளரை வந்து 1 டம்ளராக ஆக்கி அதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஈஸியாக ஒரு ப்ராசஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து தேன் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எப்போயாவது ஒருக்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம கொஞ்சம் கசப்பாக இருக்கும், கருஞ்சீரகமும் சரி வெந்தயமும் சரி கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதுக்காக வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும் தேன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து வெறும் வாட்டரை மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல குடிங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் இதில் வந்து வறுத்து எடுத்துடலாம். 1/2 கப்பு வெந்தயம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் இந்த 1/2 கப்பு வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து இறக்கிடலாம். அடுத்து 1 கப்பு அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எள்ளு இருக்குது பாருங்களேன், எள்ளு பொரியிற மாதிரி சவுண்டு கிடைக்கும். அந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற கொத்தமல்லி 2 கப்பு, இதே அளவுக்கு 2 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் ஸ்டவ் ஆன் பண்ணி வறுத்துடலாம். இதை வந்து ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக வறுத்தாவே போதும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 3மே சேர்த்து போட்டிருக்கேன். வெந்தயம், கருஞ்சீரகம், நம்மளோட கொத்தமல்லி, எப்போவும் யூஸ் பண்ணுற கொத்தமல்லி. இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நான் எப்படி அரைக்கணுன்றது சொல்லிவிட்டு நான் வந்து எப்படிலாம் வந்து அந்த சுடுதண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆறுனாவே போதும், ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் போடுறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரும் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சி போய் இருக்கணும். மிக்சியில் மாற்றிடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சாவே போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் தானே கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி இருந்தாவே போதும், நமக்கு வந்து சாறு நல்லாவே இறங்கும். நைஸாக அரைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உருண்டையாக உருட்டி நம்ம சாப்பிட்டோம்னா நைஸாக அரைக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1, 2 அரைச்சாவே போதும். இப்போ வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். இப்போ எப்படி கொதிக்க வைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த 2 தண்ணியுமே 2 கிளாஸ் வாட்ரு எல்லாமே வந்து 1 பங்கு அளவுக்கு குறையணும். 2 கிளாஸ் வாட்ரு 1 கிளாஸ் வாட்டராக குறையணும். அதுக்கு வந்து இவ்வளோ அளவு சேர்த்தாவே போதும், நிறைய சேர்க்கணும் இல்லை. ஏன்னா 3 பொருளுமே கொஞ்சம் கசப்பான பொருள், அதனால் இந்த அளவு சேர்த்தாவே போதும். இதில் 3/4 பங்கு சேர்த்தாவே போதும், 3/4 ஸ்பூன் போட்டாவே போதும். இதை வந்து நீங்கள் காலையில் கொதிக்க வைக்க நேரம் இல்லைன்னா நீங்கள் வந்து நைட்டே இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் வந்து இது சுடு தண்ணி வச்சு குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இருந்தாலும் காலையிலே வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சும் குடிக்கலாம். இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து வேறு கிளாஸில் நிறுத்துறேன். இதை வந்து நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான இருக்கும்போதே நம்ம வந்து குடிச்சிடணும். ரொம்ப ஆறி போய் இதை வந்து குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரெகுலராக நம்ம வந்து தேன் சேர்க்கக்கூடாது. ஒரு ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து குடிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து தேன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பழகிடுச்சு அப்படின்னா தேனை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் டெய்லி நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கனாவே போதும், வெயிட் லாஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். இதை குடிக்கும்போதே நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 2 கிலோ கன்ஃபார்மாக குறையும். இது வந்து கண்கூட பார்த்த உண்மை இது. சரிங்களா? அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.